முக்கியம், டெம்பரேச்சர் முக்கியம். வேற யார் இருக்கா? என்ன வெயிட் போடுறாங்கிறதே இம்பார்ட்டன்ட் தானே. சுற்றி படித்தோம், அதில் என்ன வெயிட் போடுறாங்கிறதே இம்பார்ட்டன்ட். 10 கிராம் ஒன்று போடுறேன், 10 கிலோ ஒன்று போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நானாக ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு நீட் சிலபஸ் என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியாது, என்ன புக்ஸ் படிக்கணும்னு தெரியாது, எவ்வளோ எம்சிக்யூஸ் போட்டு பார்க்கணும், அதில் மார்க் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இது எவ்வளோ டோட்டல் மார்க், அது மட்டும் தான் எனக்கு தெரியும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. பழைய மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து அதை உட்காந்து கொஞ்சம் என்ன இருக்குது. அப்போ வந்து நான் தமிழ் மீடியம், எனக்கு அவ்வளோ வந்து இங்கிலீஷில் அவ்வளோ என்ன சொல்கிறது அக்யூரேட்டாக புரியாது. ஆனால் என்கிட்ட தமிழ் புக்கும் இருக்குது, இங்கிலீஷ் புக்கும் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி நானே தான் படித்தேன். என்சிஆர்டி புக்கு இங்கிலீஷில் மட்டுமே இருக்குது, தமிழில் கிடையாது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டு 12th ஃபுல்லாக தமிழில் படிச்சுட்டு வந்ததுனால இப்போது என்சிஆர்டி புக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் வார்த்தையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது, இதில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் இதில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டம், அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்லேருந்தே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு 11th 12th அவங்க இதில் நீட்டுக்கு 11th ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது எல்லாமே ஒரு பெனிஃபிட் தான். ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் இதில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த கோச்சிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வைஸ் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபேமிலியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களோட ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க, ஃபினான்ஷியலாக நல்லா அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கங்கிறதுக்காக கிடைக்காம இருக்கக்கூடாதுல்ல, மற்றவங்களுக்கு அது கிடைக்காம இருக்கக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. என்னமோ படத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது, பணக்காரங்களுக்கு மட்டுமே உண்டான உலகம் அப்படிங்கிற மாதிரி. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுமா, போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க, இல்லையா ஒரு இப்போ மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்களா, ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற. அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம கனவு அவங்களோட ட்ரீமும் நம்மளோட ஒன்றா தான் இருக்கும். ஆனால் என்னட்டு அது இல்லையே, என்னட்டு இது இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடும். எனக்கு அது கிடைக்கல, எனக்கு கிடச்சிருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு. ஒரு 2-3 இன்ஸ்டியூட் வந்து போய் பார்த்தோம். அங்கே வந்து போய் பார்த்தோன்னே ஓகேடா இது நமக்கு செட் ஆகாது, ஒரு எடுத்தோன்னே ஒரு 50,000 கட்டிட்டு போங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே இது நம்மளுக்கு வேலைக்காகாது, நம்ம வந்து வேறு ஏதாவது போயிடலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த கம்பெனி ப்ரொபைல் கம்பெனிலேருந்து எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்தது. ஓகே அது வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு இங்கே டேரெக்டாக வந்தேன். பெரும்பான்மையான இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு 100 பேர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அது டாப் 50 அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டகரி வச்சுருப்பாங்க. அந்த டாப் 50லேருந்து ஒரு கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணி அவங்க கோச்சிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம எந்த விதமான ஃபில்ட்ரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒரு டெஸ்ட்டு வைப்போம். ஆனால் ஃபில்ட்ரு டெஸ்ட் இல்லை. என்ன அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் டீப்பாக இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் வைப்போம். சப்போஸ் ஒரு 50 பேர் கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு வராங்க அப்படின்னா அந்த 50 பேருமே நம்ம கோச்சிங்கை நம்ம எடுத்துக்குவோம். கோச்சிங் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓரியன்டேஷன் தான் நம்ம கொடுப்போம். நீட்னா என்ன, இந்த நீட் எக்ஸாம்ஸ் பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்க்ளூடிங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 டீச்சர்ஸுமே அந்த ஓரியன்டேஷன் கிளாஸஸில் இருப்பாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் கிளியராக சொல்லுவோம். சப்ஜெக்ட்டை பற்றி நம்ம சொல்லிடுவோம். நீட் எக்ஸாம்னா என்ன, எத்தனை மார்க்கு கேட்பாங்க, எந்தெந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம். இங்கே இருக்க எல்லாருக்குமே என்சிஆர்டி புக் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது. ஸோ அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ ஃபோர்ஸ்ட்டாக அது மேலே விசைங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வச்சாதான் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுவாங்க. அப்போ தான் எம்பிபிஎஸ் போகும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ்ங்கிற டேர்ம்ஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனா பேட்ச், அப்போ வந்து கொரோனாங்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு மேம் போட்டு மேம் சார் 2 பேருமே மாறி மாறி எடுப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எம்சிக்யூஸ் அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா எங்களுக்கு எப்படி இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் எல்லாமே கொடுத்தாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுன்னு சொல்லி ஒரு 1 month எங்களுக்கு கோச்சிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவரே வந்து கொரியர் பண்ணிவிட்டு அந்த டைமில் சாரு அதெல்லாமே நாங்கள் ரிசீவ் பண்ணி நாங்கள் அது வீட்டிலிருந்து நாங்கள் எம்சிக்யூஸ் வந்து எழுதி சாருக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். மார்க் கம்மியானாலும் அவ்வளோவா எதுவும் ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் எழுதுறோம். நாங்களாம் டைம் எடுத்து படித்து எழுதணும். இந்த மாதிரி ஏன் மார்க் கம்மியாச்சுன்னு அப்படி கேட்கவும் மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் லைக் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அதுக்கெலாம் வந்து கிளாஸ் வச்சு எங்களுக்கு வந்து இது மோட்டிவேட் பண்ணாங்க. ஆஃப்டர் எக்ஸாம் என்ன பண்ணாங்கன்னா லைக் நீட் கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கிளாஸ் வச்சாங்க. அதில் வந்து லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், விருதுநகர் மெடிக்கல் காலேஜ். திருவள்ளூர் காலேஜில் பிடிஎஸ் படிச்சுட்ருக்கேன். ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸில் வந்து 2nd இயர் பண்ணிகிட்ருக்கேன்.
2 ஆப்ஷன் இருந்தது. அதாவது பெரிய பெரிய ஆப்ஷன் என்னென்னா ஸ்டான்லியும் இருந்தது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் எல்லா காலேஜுமே இருந்தது. ஒன்று எம்எம்சி மட்டும்தான் எனக்கு இல்லை ஆப்ஷனில். ஓகேடா, நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அதில் வந்து 25th ரேங்க் வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு மார்க்கில் நான் இங்கே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கினேன். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நாள் பொக்கேலாம் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வரவங்க எல்லாருமே அரசு உதவி பெறும் பள்ளிகளை தான் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை தான் அவங்க படிக்கிறாங்க. அவங்களோட ஆண்டு வருமானமே பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா குறைவாக தான் இருக்கும். அப்போ வருஷம் 1 லட்ச ரூபா தான் அவங்க முழுசான சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை வச்சுட்டு இவங்க அன்றாட வாழ்க்கையை நடத்துவாங்களா, இல்லைனா இந்த மாதிரி கோச்சிங் ப்ரோக்ராம் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தான் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக போனால் மட்டும்தான் இந்த கோச்சிங்க்கு வந்து இது நமக்கு வருமா இல்லையா, அந்த கோச்சிங் நம்மளால் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா, நீட்டுங்கிறது அடுத்தது. முதல்ல நம்ம வந்து அட்டன் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது அப்படி தான் நமக்கு வருதுங்க. அப்போ என்னென்னா, இது ஒரு களம் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த களத்துக்குள்ளே வர்றதே இங்கே மிகப்பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு பணமும் ஒரு தடையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதில் உள்ளே வரவே மாட்டாங்க. ரேண்டமாக பேசும்போது ஒரு பொண்ணு சொன்னது தான், போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, எல்லா டைமும் ஃப்ரீ பஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்க முடியறதில்ல, அது எக்ஸ்பெக்ட் பண்ணால் வீட்டுக்கு போக ரொம்ப டைம் ஆகிடுது, டைம் ஆகனால போய் படிக்க முடியறதில்ல. ஸோ அப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், எந்த பஸ் வந்தாலும் ஏறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியலாக இங்கேருந்து சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய டைம் சேவ் ஆச்சு. அதுலேருந்து படிக்க ஆரம்பித்தோம். ஈவன் அது பஸ் ஃபேராக இருந்தாலுமே கூட பேரண்ட்டுக்கு அந்த பாரத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. பிரேக் காசில் வந்து சின்ன விஷயம் தான் பிஸ்கெட்ஸ் கொடுக்குறது, அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட கன்சர்னாக பார்த்து அவங்களுக்கு பண்ணுறது வந்து பசங்களுக்கு வந்து இன்வால்வ்மெண்ட்டோ இல்லை வந்து ரொம்ப பசியில் உட்காந்துருக்காங்க, ஒரு 11:30 பசியில் உட்காந்துருக்காங்க, திருப்பி 3 o'clock ஒரு பசியில் உட்காந்துருக்காங்க, எப்போ 4:30 ஆகும், அந்த மாதிரி மைண்ட் செட் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறதே பயங்கர இம்பேக்டாக பசங்கக்கிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மந்த்தையும் நம்ம அப்படியே கோ த்ரூ பண்ணி போக போக எல்லாமே படிக்கணும்னு அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இதனால இடையில உடம்பு சரியில்லாமல் போகுது, ப்ளஸ் ஃபேமிலியில் கூட ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் மாறலாம். அதனால் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வரும்போது சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கவுன்சிலிங் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா தனியாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை தாண்டி அந்த விஷயம் வெளியே எங்கேயும் போகாது அப்படிங்கன்னு அவங்க நம்புறதுனால அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க மூலமாக நமக்கு தெரிய வருது. அவங்கக்கிட்ட மட்டும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ ஜோன் வந்து கிடைக்குது. வீட்டில் சைடில் வந்து என்ன சப்போர்ட்டிவ் கொடுக்கறது எல்லாருக்கும் அது எப்படி தெரியும்னா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, சேஃபாக இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் எனக்கு எப்படி தோணுன்னா, இவ்வளோ வீட்டில் சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க, நம்ம இவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் பண்ணுறோம், நம்மளால் ஏன் முடியல அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் எப்போவுமே எனக்கு இருக்கும். அவங்களோட அந்த 2021 ஹிட் ஆகிறதுக்குள்ளே அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் சம்ஹவ் பில்ட் ஆகிருக்கும். லைக் எப்படின்னா, இதை வந்து சொசைட்டி தான் செல்ஃப் எஸ்டீம் பில்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அவங்களா அவங்கள க்ரியேட் பண்ணிக்கிறத விட சொசைட்டி என்ன சொல்லுது, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, இதை பேஸ் பண்ணி அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். செல்ஃப் எஸ்டீம்னு பேசும்போது செல்ஃப் டவுட்டுன்னு பேசும்போது செல்ஃப் எஃபிகேசியும் சொல்லுவோம். செல்ஃப் எஃபிகேசிங்கிறது என்னென்னா, தன்னால் என்ன முடியுங்கிறது தனக்கு தெரியணும், அதுதான் செல்ஃப் எஃபிகேசின்னு சொல்லுவோம். அது எங்கே பில்ட் ஆகுதோ அப்போ தான் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் கான்ஃபிடென்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும். எங்கள் அம்மாலாம் ரொம்ப நம்பிக்கை, நீ கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோமான்னு தெரியல அப்படின்னு அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அவங்ககிட்ட சொன்னாங்க, அது வந்து உங்கள் பேரண்ட்ஸோட கடமை, அதனால் அவங்க வந்து பொண்ணுக்கு வந்து எப்பவுமே நல்லதாக கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் இதாக பேசினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டமே என்ன சொல்லுவோம்னா, அவங்க பேஸ் பண்ணி ஒரு 5 பாசிட்டிவ் அஃப்ரிமேஷன் திங்ஸை எழுத சொல்லுவோம், அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எழுத சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃப் எஸ்டீம் பில்ட் பண்ணுற ப்ராக்டிசஸ், ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் தேவைப்படுற ப்ராக்டிசஸ் வந்து ஸ்டூடெண்ட் சைட்லேயுமே கொடுக்குறோம். ஆனால் அது பேரண்ட்ஸ் சைட்லேருந்துமே வரணும். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு செல்ஃப் எஸ்டீம் பில்ட் ஆகி அவங்களோட காலேஜ் லைஃப், அவங்களோட லைஃபாக அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் திங்கில் லீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீட் பக்கத்தில் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதை வந்து நீங்கள்
என்ன சொல்கிறது, டக்குன்னு சொல்ல முடியாது. வந்து நம்ம இவ்வளோ நாள் படித்ததை ஒரு நாளில் போய் எழுத போகிறோம். அந்த டைமில் வந்து நமக்கு ஞாபகமாக வராதான்னு தெரியாது. அதோட முன்னாடி போகும்போது செக்கிங்லாம் இருக்கும், அதுலேயே வந்து டென்ஷன் ஆகிற பேர்லாம் இருக்காங்க. அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுறதுக்குன்னு விஷுவல் இமேஜரி கைடன்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்போம். எப்படின்னா அந்த எக்ஸாம் பிளேஸில் இருக்கிற மாதிரி அவங்கள அதை ஃபீல் பண்ண வச்சு, ஸோ எப்படி இருக்கும் அந்த எக்ஸாம் பிளேஸ் கொண்டு வராங்க, கொஷின் பேப்பர் கொண்டு வராங்க, நீங்கள் உள்ளே போய் உட்காந்துருக்கீங்க, எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு OMR கொடுக்குறாங்க, ஆன்சர் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, கொஷின் பேப்பர் பிரிக்கிறதுலேருந்து அதை நான் ரோல் நம்பர் ஃபில் பண்ணி லாஸ்ட் கொஷின் அவங்க எழுதி முடிக்கிற வரைக்கும் என்ன எமோஷனை ஃபீல் பண்ணுவாங்களோ அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஃபார் அண்ட் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆர்டிஃபிஷியலாக அதை வந்து நம்ம உணர வைக்கிறது. ஸோ அப்போ எப்படி ஆகும்னா அவங்களுக்கு அந்த இன்பார்னாக ஒரு ஃபீல் வரும்ல பயத்தில், அந்த ஃபியரை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது கம்மியாகும். தங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, அவங்க எல்லா மருந்தும் கொடுத்துட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட சொல்லியிருக்காங்க. வந்து அவன் சாப்பிடும்போது எல்லா கதவும் ஜன்னலெல்லாம் மூடி வச்சு சாப்பிட்ருக்கான், ஏன் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் யோசிச்சு எதோ சொன்னாங்க. ஆனால் ஆன்சர் வந்துட்டு அவர் வந்து அரை மூடி மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரான், அதனால் அரையெல்லாம் மூடிட்டு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இடையில ஸ்டார்டிங் மட்டும்தான் கேட்கணும் அப்படிலாம் இல்லை, இடையில கேட்போம். கொஞ்சம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபன் ஃபேக்டாக அப்படியே சிரிச்சுட்டு மறுபடியும் லெசனுக்கு வருவோம். கிளாஸ் மதியம் கொஞ்சம் தூக்கத்துலேயே இருப்பாங்க. ஏன்னா மதியம் சாப்பிடு ஃபேன் அவங்க களைப்பாக இருக்கலாம், இல்லை நைட்டு தூங்காமல் கூட 4 o'clock எழுந்திரிச்சு படிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிறதாங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த சப்ஜெக்ட் அவனுடைய ஸ்லாங்கில் அவனுடைய ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஓரியன்டாகவே பேசி அதை கொண்டு போகும்போது அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து போர் அடிக்காது. சம்டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நான் ஏதாவது ஃபார்முலாஸ் ப்ளஸ் மைனஸ் வேணும்னு எழுதும்போது நான் மாற்றி எழுதிடுவேன். ஸோ அப்போ வந்து மேம் இது ப்ளஸ் வரும், இது மைனஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அப்போ தான் உள்ள சப்ஜெக்ட்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. மேம் இங்கே நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க, இல்லை டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா நான் என்ன ஃபாரன்ஹீட்னு எழுதிடுவேன். அதே வந்து ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ABCன்னு டீமெல்லாம் பிரித்து ஒரு 1 word கொஷின் கேட்குற மாதிரி கேட்டு மார்க் வந்து 1 mark தரேன், 1/2 mark தரேன்னு சொல்லிட்டு டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட எந்த டீம் வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட அந்த கிளாஸஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது சரி அவங்களுக்கும் அந்த மைண்ட் செட் வந்து முழுக்க போகவே இல்லை, சரியாகவே இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு. முன்னாலாம் நானே என்னை டம்ப் பண்ணிக்குவேன், ரொம்ப டாமினேட் பண்ணிக்குவேன். இனிவே ஏன்னா எந்திரிக்கல, அப்போ என்ன யூஸே இல்லை, அந்த நாளே போயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல்லாம் வரும். அந்த டைமை வந்து அடுத்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ ஈவினிங் போய் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடணும். அதுக்கு நீங்கள் போய் ப்ரெஷர் ஆகிக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போக முடியாது, அடுத்த ஷெடியூல் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் நான் அதுலேருந்து ப்ரெஷர் ஆகிக்கிறது இல்லை. காலைல எந்திரிக்கலைன்னா நார்மலாக எப்பயும் போல் போகுது, காலைல எழுந்திரிச்சுன்னா அப்படியே ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. நேற்று நான் வந்து தூங்கிட்டேன், முந்தானேத்தி தூங்கிட்டேன், 1 week நான் படிக்கலை, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னைய டேவை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது அவங்க என்ன எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு ப்ராப்பரான எமோஷன் தான். எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் இவ்வளோ நேரம் தான் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் டைம் இருக்கும். அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ஒரு ப்ராப்பரான அவங்களோட ஒரு மீ டைம் எடுத்துக்கிற மாதிரி தான், அவங்களுக்கான டைமை கொடுக்குற மாதிரி தான். அதில் எந்த தப்பும் இல்லைங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப தேவை. ஏன்னா த்ரூ அவுட் த இயர் படிப்புன்னு மட்டுமே இருந்துட்டாங்க. வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட சில டைம் போக முடியறதில்ல. ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற நிறையா ஃபங்க்ஷன் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாமும் நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து மைண்டில் நிறையா தாட்ஸ் போயிட்டுருக்கும். எக்ஸாம் கிட்ட நெருங்க போகுது, 1 month கூட இல்லை. அப்படிங்கும்போது அவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இது பண்ணது தான். படத்துக்கு கூப்பிட்டு போகிறது, அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்படிங்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது, பக்கத்தில் பேசி சிரித்து அப்படி போகும்போது நல்லா இருந்தது. ஓகே. இந்த வாழை மரத்தில் வந்து ஊசி போட்டு பார்க்குறது அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, இவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டோட ரிக்கவரியில். சொன்ன மாதிரி நர்சஸ்ஸு, ஏன்னா அவங்க உள்ளே வரும்பொழுதே வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் அட்மிட் ஆகியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இன்னும் 2 நாள் தான் வந்து அவங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்துடும். ஏன்னா மூமெண்ட் வந்து இப்படியே தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஷேக் பண்ணுறதே கஷ்டம். ஸோ அவங்க வந்து ஒரு வாட்டியும் இன்னும் 2 நாள் தான் நீங்கள் இப்படி ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, இன்னொரு 5 நாள் தான் இதை இப்படி மடக்க ஆரம்பிச்சிடுவீங்க, இன்னொரு 10 நாள் தான் நீங்கள் வந்து இவ்வளோ பெண்ட் பண்ணிவிடுவீங்க.
இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் வந்து லிட்ரலாக எனக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை ஏதாவது ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்தந்த ப்ரொஃபஷனோட தேவையை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் ஒரு தொழிலை மட்டும் நம்ம ஒரு பெரிய புனிதமான ஒரு விஷயமாக பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லைன்னா என்னால் வந்து இந்த கையை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டரோட அப்பா இவங்க இந்த பொண்ணோட அப்பாங்கிறத விட டாக்டரோட அப்பாவாக இருக்கார், டாக்டரோட அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துடும். இது எவ்வளோ ப்ரௌடாக சொன்னாலுமே ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டூடெண்ட்க்கு எப்படி ஆகிடும்னா, இது ரொம்ப டம்ப்ட் எமோஷன் ஆகிடும். லைக் அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ வந்து விழுந்த மாதிரி. அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க ஓடிட்டுருக்கிறத விட எக்ஸ்ட்ரா டபுள் டைம்ஸ் ஓட வேண்டியதாக இருக்கும். இப்போ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் ஒரே டார்கெட் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறதில்ல. பை ப்ராடக்டாக வந்து நீட்டாக அவங்க கிளியர் பண்ணால் ஓகே தான், சந்தோஷம் தான். அப்போ கிளியர் பண்ணலை அப்படின்னா இவங்க எந்த வேலைக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் நினைக்கல. நீட்டை கிளியர் பண்ண முடியல, ஆனால் அந்த நாலேஜ் அப்படிங்கிறத அவங்களுக்கு அசட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த நாலேஜை இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களில் வேற ஒரு துறையில் அவங்க வேற ஒரு முறையில் அவங்க பயன்படுத்துவாங்களே தவிர இது எக்காரணத்துக்கு கொண்டு அவங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி, நீட்டுனா இதுக்கு தான், வேற ஒரு கோர்ஸ் இருக்குன்னா அந்த கோர்ஸ் படித்தா பின்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதில் இவ்வளோ தான் டிமாண்ட் இருக்கும், நீங்கள் போகும்போது இப்படி இருக்கும், இந்த அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிளான் பி அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கான காரணம் வந்து நீங்கள் டாக்டர் ஆக முடியாதுன்ற காரணத்தினால இல்லை. டாக்டர் மட்டுமே ஒரே வந்து இது கிடையாது. எல்லா அலைடு மெடிக்கல் ஃபீல்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து எவால்வ் ஆனது அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமில் அது எவால்வ் ஆகிட்டே வந்துச்சு. இது பேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாய்ஃபுல்லாக படிக்கணும், நீ சந்தோஷமாக வந்து டெய்லி ஒரு விஷயத்தை கற்றுக்க வரணும். அதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடையை வந்து இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் எங்களால் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணணுன்னு ஆரம்பித்தோம். மொதல் வருஷம் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அப்போ ஃபினான்ஷியலாக அவங்கள்ட்ட நம்ம காசு கேட்கணும், ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோன்னு ஆரம்பித்தோம். ரெண்டாவது வருஷம் பேரண்ட்ஸ் வந்து இன்னும் என்கரேஜிங்காக இல்லை அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ பேரண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து இதை பற்றி ஓரியன்டேஷன் எல்லாம் கொடுத்து பேரண்ட்ஸ் வந்து எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஒரு பஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் வந்து ட்ராவல் காசு கொடுத்து அவங்க ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ என்ன பண்ணோன்னா பஸ்ஸு எக்ஸ்பென்சஸ் நாங்கள் கொடுத்தோம். அப்போ வந்து பசி எடுக்கு, சில டைமில் வந்து ஒரு மீன் வயலில் எங்களுக்கு பசிக்குது, அந்த டைமில் சாப்பிட முடியாது அப்படின்னாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது கொடுத்தா அவங்களுக்கு ரெடி ஆகும் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் நாங்கள் ஸ்நாக்ஸோடது நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் வந்து காலேஜ் போய் சேரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் கிளியர் பண்ண முடியல, அப்புறம் காலேஜ் போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கெரியர் கவுன்சிலிங் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு யோசித்தோம். அப்புறம் இவங்களுக்கே ப்ரெஷராக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் முடிவு பண்ணுறோம். அப்புறம் எக்ஸாம் டைமில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியல, அப்பா அம்மாட்ட கேட்க முடியல, அப்பா வந்து இன்னைக்கு கட்டுறேன் நாளைக்கு கட்டுறேன், இல்லை அமௌண்ட் இல்லை எனக்கு சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த எக்ஸாம் ஃபீஸும் நம்ம கட்டுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணோம். அதாவது அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க சந்தோஷமாக படிக்கணும், வீட்டுக்கு போய்ட்டு அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்கு அவங்க என்னென்ன விதமான அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து நம்ம பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். Organic growth and holistic development is the primary focus of any project that we undertake under Propel CSR. அப்போ நீட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதும் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் ப்ரைமரி எய்மாக வச்சோம். Our aim is not to produce the maximum number of doctors. Our aim is that every child who studies under our NEET program should have a successful career and learn life skills that will be important for them throughout their life. எங்களோட இந்த முயற்சியில் எங்களை சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், Anila Study Circle, our teachers, our admin staff, our amazing hardworking students and the parents who supported them, இவங்க எல்லாரையும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். A special thanks to the interns from the psychology department of PSG College of Arts who conducted our psychology sessions. எல்லா துறையிலையும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனுங்கிறது முக்கியம்தான். ஆனால் இந்த காம்படிஷனில் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஈக்விட்டபிளாக ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி மெம்பர் ஆஃப் சிவில் சொசைட்டி டு கிரியேட் திஸ் லெவல், திஸ் ஈக்விட்டி.
எனக்கு வந்து இங்கே கிடச்சிது, எல்லாருக்குமே அது கிடச்சிருக்காதுல்ல. இங்கே ஒரு 20 பேர் 30 பேர் படிக்கிறோன்னா நாங்கள் 20 பேர் மட்டுமே எழுத போகிறது இல்லைல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ பேர் பாஸ் அவுட் ஆகி வர்றாங்க. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெருசாக பணம் கட்டி படிக்கல, இருந்தாலும் கவர்மெண்டோட முயற்சியில் வந்து படித்து ரெடி பண்ணணும். அவையில் 2 உயிரை பொழைக்க வைப்பாங்க பணம் இல்லாமல். அவைகளுக்கு என்ன வருங்களா வராதுங்களா?